போட்டில் போகிற நீங்கள். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கு வந்து ஒரு அவுட்டிங் vlog தான் நீங்கள் பார்க்க இருக்கிற. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடி என்றால் லெட்ஸ் பிகின். லாலா லேண்ட் வந்துடுறேன், பட் லாலா லேண்டில் விளையாடுற வேலை தூக்கம். காலைல ரயானிக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டை வந்து லைட்டை போடுமா. நோவு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சைடு ரயானை கூட்டிகிட்டு விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து இருந்து கொண்டே இருந்தேன். பட் வெதர் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைக்கும் சோமிலாம் போனபடியால் அதுக்கான ஒரு நாள் வந்து சரியாக அமையவே இல்லை. ஸோ எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் வந்து இருந்த போயாடையில் தான் இந்த அவுட்டிங் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ வெளியே இறங்கக்குள்ளே பெருசாக பிளான் ஒன்றும் இல்லை. எங்கேயாச்சும் லஞ்சுக்கு வந்து போவோம். அதுக்கப்புறம் பிள்ளைய வந்து எங்கேயாச்சும் அவுடோரில் வந்து விளையாட கூட்டிகிட்டு போவோம், கொஞ்சம் வெயிலெல்லாம் அமர்ந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் போயிருந்தேன். எனக்கு வந்து மைண்டில் என்ன இருந்தேன்டா, விக்டோரியா பார்க், இங்கே சத்துட்டுவன் அந்த மாதிரி போவோம் அப்படின்ட்டு. இப்போல்லாம் நிறைய பேர் அங்கெல்லாம் போரில் போல். நாங்கள் வந்து கடைசி இந்த 10 வருஷத்தில் பெருசாக எங்கள் சுழங்கள் இருந்து படாதபடியால் எங்களுக்கு ரயான் கிடச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சின்னதாக இருந்த நேரம் விளையாடின இடங்கள் வந்து எங்களுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு விளையாட விடணுமென்ற ஆசை. ஸோ அதுக்கு தான் அப்படி போகணும்னு நினச்சிருந்தேன். பட் இப்போ வந்து சத்துட்டுவன் அந்த இடமெல்லாம் வந்து மூடி இருக்கிறேன்ட்டு நாங்கள் வெளியிறங்கின பிறகு தான் கொஞ்சம் ஆக்கள்கிட்ட விசாரிக்கவும் தெரிய வருது. ஸோ கொழும்பு அந்த கோல்ட் ஃபேஸை தாண்டக்கொள்ளே போர்ட் சிட்டியை கண்டோடனே நாங்கள் சும்மா அதுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு. முந்தியெல்லாம் ஆட்டோலாம் இதுக்குள்ளே போக விடுறல, காசு மட்டும்தான் போகலும். பட் நாங்கள் போன டே என்னதோ தெரியா எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து அந்த சும்மா அப்படி என்டர் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்கேன்னு பார்க்கும் அப்படின்னு தான் போயிருந்தேன். போனதுக்கு பிறகு தான் தெரிய வந்து அது வந்து கடைசி டே என்னதோ அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் இல்லையாம் அப்படின்னதோ, அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ஓப்பனாக ஏதோ வச்சிருக்கிற அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிற நிறைய பேர் வந்து வேறு வேறு ஊரில் இருந்தெல்லாம் அந்தாண்டு போர்ட் சிட்டிக்கு வந்திருந்தேன். அண்ட் எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இடத்துக்கு போன நேரம் மீட் ஆகிப்பட்ட நிறைய பேர் என் சேனலில் பார்க்குற அப்படின்ட்டு ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து பேசியிருந்தேன். எங்கே போகிற குட்டிமா? போட் ரைட் போமா, போட் ரைட் தானே. அண்ட் எங்களுக்கு வந்து இதுக்குள்ளே பெருசாக என்ன சொல்கிற என்ன இருக்கிறேன்னு தெரியும். பட் நாங்கள் வந்து ஒரு டிக்டாக் பேஜில் பார்த்துருந்தேன். இதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச் இருக்கிற, அங்கே வந்து எங்களுக்கு குளிக்கலும் அண்ட் அதுக்கப்புறம் ஹோர்ஸ் ரைடிங் எல்லாம் போயிலும் அந்த மாதிரி வந்து அந்த டிக்டாக் பேஜில் வந்து போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் எப்படியும் குளிக்க போகல, ரயானுக்கு வந்து அட்லீஸ்ட் ஹோர்ஸ் ரைடிங் சரி ஏதாச்சும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் உள்ளுக்கு வந்திருந்தேன். வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இங்கே வந்து போட்டில் இவங்க வந்து ரைட்ஸ் கூட்டிகிட்டு போகிற அந்த ஆர்டிஃபிஷியல் பீச்சில். நாங்கள் போன நேரம் பார்த்தோன்னா 12 மணிக்கு நாங்கள் போர்ட் சிட்டி அந்த பீச்சில் வந்து இருந்தேன். ஸோ சூடண்டா அப்படி சூடு. சாப்பாடு கொடுத்து தான் பேசாமல் இருக்கோம். நாங்கள் வந்து ஹோர்ஸ் ரைடிங்கை பற்றி விசாரித்த நேரம் அது வந்து ஈவினிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிள்ளைய வந்து அவ்வளோ நேரம் அங்கே அவுட்டோரில் வச்சு கொண்டிருக்கல. ஸோ நாங்கள் வந்து அங்கே போட் ரைடு இருக்கிறபடியால் அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஒரு ½ அன் ஹவர் ரைடு வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ பிள்ளையும் வந்து கூட்டிக்கொண்டு எங்களோட இன்னும் 2 பேர் வந்து அந்த போட்டில் செட் ஆகி வந்துருந்தேன். ஏன்னா ஒரு ரைடுக்கு வந்து அவங்க அந்த போட்டுக்கு 5000 அப்படி சார்ஜ் பண்ணுறேன். மேக்ஸிமம் 5 பெரியாக்கள் வந்து போயிடும். போட்டில் போகிற நீங்கள். நன்னல போகிற. போட் ரைட் முடிஞ்சதுக்கு பிறகு டைமை பார்த்துட்டா ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் வந்துட்டு. சரி, எனக்கு வந்து நான் எதுக்கும் சாப்பாடு வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு வந்து சாப்பாடு நல்லா உரப்பு இல்லாமல் நல்லா இருந்தது அப்படின்ட்டா அங்கேயே வந்து எடுத்து கொடுக்கோம்னு நினச்சிருந்தேன். ஸோ பிள்ளைக்கும் சாப்பாடு டைம் நல்லா கிட்டவே வந்தபடியால் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்றதுக்கே போவோம் அப்படின்ட்டு ஹட்ராமியாவுக்கு வந்து போயிருந்தேன். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே போனது. இது வந்து ஒரு டிக்டாக் பேஜ், யாரெண்டா கிரேசி பேர், அவங்களோட வந்து டிக்டாக் பேஜில் வந்து பார்த்துட்டு தான் இங்கே போகணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்த நேரம் அதில் போனவங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தேன் நல்ல சாப்பாடு உண்டு. ஆர்டர் பண்ண போகிற நீங்களும்? ಮಂದಿ ಮಟನ್ ಉಂಟು ಮಜ್ಜೂಸ್ ಮಟನ್ ಉಂಟು
இடம் வந்துட்டேன் சரி வாங்க மேம் எனக்கு இடம் வந்துட்டா வாங்க சரியா ஸோ ஹட்ராமியில் வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் கொடுக்கும் முதல்ல அங்கேயும் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ண கிடைச்சி அவங்க வந்து அங்கே அடிக்கடி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் சும்மா ஒரு என்ன சொல்கிறேன் அவங்களோட சைட்டில் சாப்பாடு வந்து இங்கே என்ன நல்லா இருக்குமென்னு கேட்ட நேரம் மஜ்பூஸ் மண்டி ரெண்டுமே வந்து நல்லா இருக்குமென்னு சொல்லும். நாங்கள் வந்து அது ரெண்டுலேயும் வந்து எடுத்து ட்ரை பண்ணோம் மட்டும் மஜ்பூஸ் மண்டி ரெண்டும் வந்து எடுத்திருந்தேன். மம்மா தின்ன வந்தா எனக்கு வந்து பர்சனலாக மந்தியை விட மஜ்பூஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது போகிற அப்படின்ட்டா என்னை பொறுத்த வரைக்கும் மஜ்பூஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலும் அப்படி நல்லா இருந்தேன். அவங்களோட மஜ்பூஸ் நாங்கள் வந்து பீஃப்லேயும் எடுத்திருந்தேன் மட்டன்லேயும் எடுத்திருந்தேன் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தேன். நான் வேறு இடங்கள்லேயும் அரபிக் சாப்பாடுல இங்கே ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ருக்கிறேன். பட் பஹ்ரைன் இருக்கக்குள்ள சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து இங்கே சாப்பிடக்குள்ள தான் எனக்கு வந்து கிடச்சேன். அதே அந்த ஒரு அரபிக் அந்த அந்த சாப்பாட்டு வாசம் இருக்குன்னா அது வந்து அப்படியே இருந்த அந்த மஜ்பூஸில். ஆஸ் யூஷுவல் வீட்லேயும் தான் வெளியே போனாலும் தான் கடைசியாக மீற சாப்பாடு எல்லாத்தையும் நான் தான் கடைசியில் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் வலிச்சு வாரி சாப்பிட்டு முடிக்கிறேன். வெளியே வந்த பிளான் வந்து பிள்ளைய ஃபஸ்ட் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு தான். பட் வந்ததுலேருந்து நாங்கள் தான் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிற இல்லாமல் அவருக்கான இடத்துக்கு வந்து இன்னும் போகல. ஸோ சாப்பாடு முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக பிள்ளைய வந்து லாலா லேண்டுக்கு வந்து கூட்டிக்கொண்டு போனேன். லாலா லேண்ட் வந்தேன். பட் லாலா லேண்டில் விளையாடுற வேலை தூக்கம் தூக்கம் ராதி ஓகே அதில் எங்களுக்கு விருந்தம் கொண்டு போயிடும் ரயானை இதுலேயும் எடுத்துகிட்டு போயிடும் அவனை வரிக்கிறான்ல இது எல்லாம் வான இருப்பாட்டையில் வந்து தனியாக இருக்கணும் அவனுக்கு முதல்ல எல்லாம் போயிடும் உனக்குண்ணா அந்த ஐதாஸ் என்ன போயிடுமே பிள்ளைக்கு உங்களுக்கு போயிடுமா இல்லை நார்மலி ரயன் வந்து பகல் சாப்பாட்டுக்கு முன்னுக்கு ஒரு 2-3 மணித்தியாலும் வந்து தூங்கி எழும்புறேன். இன்றைக்கி வந்து அவருக்கு அந்த தூக்கம் மிஸ் ஆனபடியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு லாலா லேண்ட் வர வழியிலே புள்ள வந்து தூங்கிட்டு ஸோ நாங்கள் வந்து அவரை மம்மிக்கிட்ட ஆட்டோவில் வச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு அவருக்கு என்னென்னலாம் எதிரெல்லாம் அவருக்கு வந்து ரைட் போயிடுமோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவரை வந்து எடுப்பாட்டி கூட்டிகிட்டு போனேன். எந்த புறால போகணும் உங்களுக்கு அந்த புறாலே போகணும் நீங்கள் பார்க்கல டோக்கி இருக்கிற அதுதான் நல்ல மண்ணா அவனுக்கு சைஸுக்கு அடுத்தெல்லாம் பெருசு அதுலேயும் போகணுமா ஒன்று ஏதாச்சும் ஒன்று தான் போயிடும் ஒன்று இதா அதா எது என்னோட 103 தான் கூட இப்போ பார்த்தாங்க நான் அடிக்கிறேன் இன்னொரு அடி ಆಯ್ತಾ ನನ್ನನಮ್ಮ ನನ್ನ ಓ ಆಯ್ತಾ ಹೇಳ್ಪುಳ ಎಪ್ಪಡಿ ತನ್ನಲ್ಲಿ ಇರಿக்கிற சத்துட்டுவேன் அதோட கம்பேர் பண்ணக்கூட லாலா லேண்டில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட அந்த லாலா லேண்ட் பின்னுக்கு வந்து அவங்க ஒரு ட்ரெயின் என்ன சொல்கிற அந்த ஒரு செட்டப்பில் வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். அதில் வந்து சின்ன நல்லா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ரிலாக்ஸாக இருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நான் அதுக்கப்புறம் அங்கேருந்தே ஒரு லேக்கை வந்து நீங்கள் கடந்து போயிட்டு அங்கே ஒரு அவுட்டோர் ப்ளே ஏரியா மாதிரி இருக்கிற அதில் வந்து பிள்ளைகளுக்கு போய்ட்டு விளையாடலும். அது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கோ இல்லைன்னு எனக்கு தெரிய நாங்கள் போகலை. கொஞ்சம் மழையும் வந்து தூரமாக இருந்தபடியால் நாங்கள் அங்கே லாலா லேண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு திரும்பி வரோம்ண்டு அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெளில அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து இருந்துட்டு வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துட்டேன். அவனுக்கு வேணும் மதியில் அவனுக்கு வேணும் மோட ஜூஸ். தேங்க்யூ.
வீட்டுக்கு வந்தது பிறகு பகல் ஆல்ரெடி ஹெவியாக சாப்பிட்டபடியால் பெருசாக யாருக்கும் பசி இருக்கலை. ஸோ நான் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அவல் வந்து செஞ்சு கொடுத்தேன். என் பிள்ளைக்கு வந்து காலையிலே சாப்பாடு லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு போன சாப்பாடு இருந்தபடியால் அவருக்கு வந்து அதை ரவை சாப்பாடு கொடுத்துட்டு டே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். எல்லாருமே ஃபார் ஷுவர் இந்த மந்த் ட்ரிப் பிளான் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மாதம் வரைக்கும் இன்ஷால்லா நாங்களும் அந்த மாதிரி ஒரு சின்ன பிளான் ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிற ட்ரிப் விலாக்ஸ் எல்லாம் வந்து வரும். தொடர்ந்து சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். பை பாய்.